செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? Let capital X equal to set A, B, C, D and R is equal to set A, B, B and A, C. Write down the minimum number of order pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive and equals. மினிமம் ஆர்டர் பேர்ஸ் எந்தெந்த பேர்ஸ் எல்லாம் நம்ம ஆர்ல ஜாயின் பண்ணா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ரெஃப்ளெக்சிவா இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கும், டிரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் நம்ம கிவன் எக்ஸ் எழுதியாச்சு, ஆர் என்ற ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. டு மேக் ஆர் ரெஃப்ளெக்சிவா இருக்குன்னா we need to include a, a இருக்கு, b, b இருக்கு. அப்ப நமக்கு மீதி என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? c and d. ஸோ நம்ம என்னென்ன ஆட் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆயிரும்? c, cயும் and d, dயும் ஆட் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆயிருமா? நெக்ஸ்ட் சிமெட்ரிக். டு மேக் ஆர் சிமெட்ரிக்கா இருக்குன்னா we need to include c, a. ஏன்னா a, a எடுக்கும்போது அந்த ஏவே மாத்தி நம்ம போட்டாலும் அது வந்து கண்டிப்பா சிமெட்ரிக் சொல்லிடலாம். b, b கண்டிப்பா சிமெட்ரிக் தான். அண்ட் a, c வந்து சிமெட்ரிக்கா இருக்குன்னா c, a ஃபங்க்ஷன் நமக்கு உள்ள இருக்கணும். இருந்தா மட்டும் ஆர்டர் பேர்ஸ் உள்ள இருந்தா தான் நமக்கு வந்து ஆரை வந்து சிமெட்ரிக் சொல்லலாம். ஸோ டு மேக் ஆரை வந்து சிமெட்ரிக் we need to include c, a. Third one, R is a transitive. Transitive இருக்குது already. So there is no order pair needed to include. Next, fourth one, equivalence. Equivalence na என்ன பார்க்கணும்? Equivalence na ஒரு ஃபங்க்ஷன் வந்து reflexive, symmetric and transitive. இது மூணு இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷனை நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படி சொல்லலாம். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி ரிஃப்ளெக்சிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், இன்க்ளூட் பண்ணணும். சி, சியும் டி, டியும். சிமெட்ரிக்காக இருக்கணும்னா சி, ஏ. ஸோ த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு மேக் ஈக்குவலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த மூணுமே இருந்தால் தான் ஒரு ஃபங்க்ஷனை ஈக்குவலன்ஸ் சொல்ல முடியும். Let capital A is equal to A, B, C and the function relation R equal to A, B, B, A, C. Write down the minimum number of order pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive and equal. இந்த 4 கண்டிஷன் வேணும்னு இருக்கு. ஆர்டர் பேர்ஸ் வந்து மினிமமா என்ன ஆர்டர் பேர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்காங்க. சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A, B, C. R என்ற பேர்ல ஆர்டர் பேர்ஸ் A, B, B, C, C. இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஏன்னா A, A நமக்கு ரிலேஷன் இருக்கு, B, B இருக்கு. அப்ப இன்னும் ஒரு C என்ற எலிமெண்ட் இருக்கா? ஸோ C மட்டும் ரிஃப்ளெக்சிவா இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? C, C வேணும். ஸோ நம்ம C, Cன்ற ஒரே ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணோம்னா R என்ற ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் ஆயிரும். ஸோ the minimum order pair to be included to R in order to make it reflexive is C, C. The minimum order pair to make. Next, symmetric. Symmetric இருக்கணும்னா நமக்கு எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? A, A வந்து சிமெட்ரிக் இருந்துச்சுன்னா அந்த A இங்கிட்டு வரும்போது A, A கண்டிப்பா சிமெட்ரிக்கா இருக்கும். B, B சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா அந்த B மாற்றி எழுதும்போது சிமெட்ரிக்கா தான் இருக்கும். இப்போ A, C சிமெட்ரிக்கா இருக்கணும்னா C, A சிமெட்ரிக்கா இருக்கணும். ஸோ C, A எங்க இருக்கணும்? R என்ற ரிலேஷன்ல இருக்கணும். அப்ப நம்ம என்ன சிமெட்ரிக்கலா இருக்குன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும். that is the element is C, A. R is transitive. So R வந்து transitive-ஆ தான் இருக்குது. We need not add any pair. After including the order pairs என்னன்னா C, C and C, A. இது ரெண்டையும் ஆட் பண்ண உடனேயும் நமக்கு ரிலேஷன் வந்து என்ன கிடைச்சிரும்? R1ன்ற ரிலேஷன் கிடைச்சிருமா? R1 வந்து reflexive இருக்கும், symmetric இருக்கும் and transitive இருக்கும். Therefore, the R1 is an equivalence relation.